ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு த சேனல். வீடியோ போட்டே ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு இப்போ உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன்ல வந்து ஒரு மெசேஜ் தெரியும். பாம் ஷெல் தட் ஒரு இந்தியா, பாகிஸ்தான் வார் அந்த பிரச்சனை போயிட்டுருக்கு. ஸோ அதுக்கு நடுவுல பார்த்தீங்கன்னா, சரி ஒரு கண்ட்ரி இப்படி இருக்குன்ட்டு பார்த்துட்டு இருக்க அதே செகண்ட்ல பார்த்தீங்கன்னா, திடீர்னு பார்த்தீங்கன்னா, கிரிக்கெட்டிங் இதுல வந்து பார்த்தேன்னா, விராட் கோலி திடீர்னு ரிட்டயர் ஆயிட்டாரு காய்ஸ். நான் வந்து ஆஃபீஸ் முடிச்சுட்டு வந்துட்டு இருக்கும்போது பார்த்தேன். இப்ப நியூஸ் பார்க்கும்போது திடீர்னு விராட் கோலி ரிட்டயர்ஸ் ஃப்ரம் இன் டெஸ்ட் கிரிக்கெட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா, ஒரு 5 மேட்ச் டெஸ்ட் சீரிஸ் இன் இங்கிலாந்து இருந்தது. ஸோ எந்த எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயருமே இல்ல. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம விராட் கோலிக்கு வந்து ஒரு ஹியூஜ் சல்யூட் தான் சொல்லணும். நம்ம இந்தியன் ஆர்மி அண்ட் நம்ம இந்தியன் ஆர்மிக்கு, அதுக்கப்புறம் விராட் கோலிக்கு 2 பேருக்குமே ஒரு பெரிய சல்யூட் தான் சொல்லணும். கண்ட்ரிக்காக வந்து பெரிய விஷயம் பண்ணியிருக்காங்க. விராட் கோலி அவர் கெரியர்லயும் சரி, நம்மளோட ஆர்மி இந்தியன் ஃபோர்ஸ் அவங்க வந்து ஒரு கண்ட்ரியவே இப்ப வந்து நம்மலாம் இப்ப வந்து நிம்மதியா இருக்கோம்ட்டுனா, அவங்க தான் வந்து காரணம். ஸோ ஆல் சல்யூட் டு இந்தியன் ஆர்மி அண்ட் விராட் கோலி அவரோட ரிட்டயர்மென்ட்டுக்கும். விராட்டுக்கு ஒரு தேங்க் யூ சொல்லிட்டு இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ நான் முதல்ல கிரிக்கெட் பார்க்க காலகட்டத்துல இருந்து நான் சொல்றேன் விராட்ட பத்தி. ஸோ நான் வந்து ஒரு 2012 அந்த காலகட்டத்துல தான் கிரிக்கெட் பார்க்க ஸ்டார்ட் பண்ணது. அப்போ பார்த்தீங்கன்னா, விராட் கோலி வந்து அப்பதான் டீம்ல வந்திருந்தாரு காய்ஸ். அப்பதான் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டெபியூலாம் பண்ணியிருந்தாரு. 2011ல ஐ திங்க் நான் பார்க்கறதுக்கு முன்னாடி டெபியூ பண்ணியிருந்தாரு வெஸ்ட் இண்டீஸோட. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டார்ட்டிங் கொஞ்சம் அந்த அளவுக்கு நல்லா போல. அவர் வந்து கொஞ்சம் நம்பர் 5 அண்ட் நம்பர் 2 அண்ட் நம்பர் 3லாம் ஆடுனாரு ப்ராபப்லி. அப்போ பார்த்தீங்கன்னா, விராட் கோலி வந்து கொஞ்சம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபிட்டரா இல்ல. அந்த அளவுக்கு. அவர்கிட்ட அந்த பேஷன் அப்பயே இருந்தது. அந்த ஒரு விக்கெட் எடுத்துட்டாலும் அதாவது எப்படின்னா விராட்ட பொறுத்தவரைக்கும் ஒரு விஷயம். பவுலர் விக்கெட் எடுத்தா கூட, பவுலர் அந்த அளவுக்கு செலிப்ரேட் பண்ணுவாங்களான்னு தெரியாது. ஆனா பார்த்தீங்கன்னா, விராட் கோலி பார்த்தீங்கன்னா, அவரு 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 விக்கெட் எடுத்த மாரி செலிப்ரேட் பண்ணுவாரு. அவர் டீம்ல யாராவது விக்கெட் எடுத்துட்டாங்கன்னா. ஸோ அந்த கைண்ட் ஆஃப் பேஷன் அவர்கிட்ட அப்பயே இருந்தது. அது கூட வந்து லிட்டில் பிட் ஆஃப் அந்த கேம் அக்ரஷன் இருந்தது. கேம் அவேர்னஸ் அப்பயே இருந்தது அவர்கிட்ட. யார் ரிஸ்க் எடுக்கணும், யார ரிஸ்க் எடுத்து ரன் அடிக்கணும், யார வந்து தள்ளி ஆடணும், எப்படி ரன் ஸ்கோர் பண்ணணும், எந்த பிட்ச்ல எல்லாமே அப்பயே இருந்தது அவர்கிட்ட. அவர்கிட்ட அந்த ஃபிட்னஸ் அப்ப இல்ல. 2012ல பார்த்தீங்கன்னா, அவர்கிட்ட அந்த லாங் இன்னிங்ஸ் ஆடுற அந்த ஃபிட்னஸ் இல்ல. அத என்ன பண்ணாரு, அவரு டெவலப் பண்ணாரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஃபிட்னஸ் டெவலப் பண்ணிட்டு நியர் இந்த ஐபிஎல்லாம் போயிட்டு இருந்தது. ஸோ டெஸ்ட் கிரிக்கெட் பத்தி மட்டும் நம்ம பேசுவோம் விராட்ட பத்தி. ஓடிஐ அண்ட் டெஸ்ட்லாம் பேச வேணாம். சாரி, ஓடிஐ அண்ட் T20 பேச வேணாம். டெஸ்ட் தான் இப்ப பேசிட்டு இருக்கோம். ஸோ விராட் கோலி டெஸ்ட் பார்த்தீங்கன்னா, அப்போ அந்த காலகட்டத்தில பார்த்தீங்கன்னா, லாங் இன்னிங்ஸ் ஆடுற அந்த ஒரு ஃபிட்னஸ் இல்லன்னு அவரே வந்து அக்செப்ட் பண்ணாரு. அக்செப்ட் பண்ணிட்டு, அவர் என்ன பண்ணாருன்னா, வொர்க் பண்ணாரு அதுக்காக. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, அவருக்கு வந்து வொர்க் பண்ணி, அவரு அடுத்த ஆஸ்திரேலியா சீரிஸ் போனாரு. 2014 நெனைக்கிறேன். எக்ஸாக்ட்டா தெரியல. 2013 பார்த்தீங்கன்னா, இந்தியா அண்ட் ஆஸ்திரேலியா ஒரு சீரிஸ் நடக்கும் பார்த்திருக்கீங்களா? இந்தியால. அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா, டெண்டுல்கர், புஜாரா, கோலி அண்ட் டிராவிட் அண்ட் லக்ஷ்மன் வீரேந்தர் சேவாக் இவங்கலாம் பேட்டிங் இருக்கும். இந்தியன் பேட்டிங்ல. அது நடுவுல பார்த்தீங்கன்னா, சின்னதா விராட் கோலின்ற ஒரு சென்சேஷன் உருவாயிட்டு இருந்தாரு அந்த காலகட்டத்தில டெஸ்ட் கிரிக்கெட்ல. ஸோ அப்ப பார்த்தீங்கன்னா, விராட் கோலி, புஜாரா இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா, நல்லா ஆடிட்டு இருந்தாங்க. அந்த கிடைச்ச ஒரு லிமிட்டட் ஆப்பர்ச்சுனிட்டில. அப்போ பார்த்தீங்கன்னா, ஆஸ்திரேலியா வந்து இந்தியாவுக்கு வந்திருந்தாங்க. ஸோ அந்த அந்த சீரிஸ்ல பார்த்தீங்கன்னா, பயங்கரமா பண்ணியிருந்தாரு விராட் கோலி. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரு வந்து அவரோட ஃபர்ஸ்ட் டன் கூட வந்ததுன்னு நெனைக்கிறேன். இஃப் நாட் ஐ அம் ப்ராபப்லி ராங். ஐ திங்க் அவரு வந்து 2012 அவரோட ஃபர்ஸ்ட் செஞ்சுரி வந்து ஆஸ்திரேலியாவோட தான் அடிச்சாரு. ஆஸ்திரேலியாவோட ஸ்கோர் பண்ற எல்லா கிரிக்கெட்டருமே பார்த்தீங்கன்னா, கடைசியில பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு கெரியர முடிச்சிருக்காங்க. அந்த வேல பார்த்தீங்கன்னா, விராட் கோலி ஆஸ்திரேலியானா ரொம்ப பிடிக்கும். அவரோட ஃபர்ஸ்ட் டர்னும் ஆஸ்திரேலியா கிட்ட தான். அவரோட லாஸ்ட் டர்னும் ஆஸ்திரேலியா கிட்ட தான். இதுவே ஒரு இந்த ஸ்டாட் நெறைய பிளேயர்ஸ் கிட்ட இருக்குமான்னே டவுட் தான். இவரு வந்து லெஜெண்ட் ஆஃப் த ஜாரோ. ஐ திங்க் டெஸ்ட் கிரிக்கெட் பார்க்கறதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்த காரணமே விராட் தான். அவர் கேப்டன்சி எடுத்துக்கு அப்புறம் தான் வந்தது. அது நம்ம அடுத்து பேசுவோம். ஸோ அந்த சீரிஸ்ல பார்த்தீங்கன்னா, விராட் கோலி வந்து நல்லா ப்ளே பண்ணியிருந்தாரு.
ஒரு ஒரு 2 செஞ்சுரி அடிச்சிருந்தாருன்னு நினைக்கிறேன் நான். எனக்கு அவரும் சரியா தெரியல அப்ப பார்த்தது. ஸோ அப்போ வந்து 2 செஞ்சுரி அடிச்சிருந்தாரு. அது இந்தியால நடந்த சீரிஸ். அதுக்கப்புறமா லேட்டர் த இயர் 2014 அவங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க போயிருந்தாங்க. 2014ல பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவுக்கு போயிருந்தாங்க. 2014 அண்ட் 15 தட் சீரிஸ். ஐ திங்க் அது இங்கிலாந்து சீரிஸ் நடந்தது. அப்போ ஒரு விராட்க்கு ஸ்ட்ரகிள் இருந்தது. அதை பத்தி பேச வேணாம். அவரோட ஹாப்பி மூமெண்ட்ஸை மட்டும் பேசுவோம். இப்ப அவர் ரிட்டையர் ஆயிட்டாரு ப்ராப்ளி. ஓகே, அவரோட ஆஸ்திரேலியா சீரிஸ் பாத்தீங்கன்னா அடுத்த ஆஸ்திரேலியா சீரிஸ் ஆஸ்திரேலியா அவருக்கு வந்து அது செகண்ட் டைம். ஐ திங்க் ஃபர்ஸ்ட் டைமே அவர் 2012ல போனாரு. அப்போ வந்து அவர் ஒரு செஞ்சுரி அடிச்சாரு அடிலைட்ல நினைக்கிறேன். ப்ராப்ளி அவரோட ஃபர்ஸ்ட் டன் ஆஸ்திரேலியாவும் பார்த்தோம் நம்ம. ஓகே, அந்த 2014 அண்ட் 15 சீரீஸ்ல பாத்தீங்கன்னா ஆஃப்டர் இங்கிலாந்து கிட்ட ஸ்ட்ரகிள் பண்ணதுல இங்கிலாந்துல அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியா சீரீஸ் போனாங்க. ஆஸ்திரேலியா 2014 அண்ட் 15 எம்எஸ் தோனி கரெக்டா ஒரு செகண்ட் டெஸ்ட் மேட்சா தேர்ட் டெஸ்ட் மேட்சா தெரியல, மெல்போர்ன் டெஸ்ட்ல வந்து ரிட்டையர் ஆனாரு. அவருக்கு வந்து ஏதோ ஒரு இன்ஜுரின்னு நினைக்கிறேன். டே பிஃபோர் த கேமோ ஆர் மார்னிங்கான்னு தெரியல. அவர் வந்து நான் ரிட்டையர்ட் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போ வந்து திடீர்னு பாத்தீங்கன்னா யாரா கேப்டனு அப்படின்ட்டு அந்த காலகட்டத்துல 2014-15ல பாத்தீங்கன்னா அவ்வளவு பெரிய நேம்ஸ் இல்ல. பிளஸ் அந்த அளவுக்கு யாரையும் ப்ரமோட்டும் பண்ணல. அப்போ சடனா பாத்தீங்கன்னா விராட் கோலி வந்து கேப்டன் எடுக்கிறாரு. அங்கதான் வந்து இந்தியாவோட டெஸ்ட் கிரிக்கெட்டோட ஒரு ஒரு ஃபேஸே அப்படியே மாத்திட்டாரு சொல்லலாம் கைஸ். அதுல இருந்து நான் ரொம்ப கீனா நோட் பண்ண விராட்ட. 2015ல அவர் அந்த கேப்டன்சி எடுத்துட்டு அவரோட ஃபர்ஸ்ட் கேப்டனா ஃபர்ஸ்ட் மேட்ச்லயே அவர் ரெண்டு ரெண்டு ஹண்ட்ரட்ஸ் அடிப்பாரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லயும் 100 அடிப்பாரு, செகண்ட் இன்னிங்ஸ்ல 100 அடிப்பாரு. ப்ராப்ளி அந்த மேட்ச் நம்ம ஜெயிச்சோமான்னு தெரியல. ப்ராப்ளி டை ஆச்சுன்னு நினைக்கிறேன். எஸ், டை ஆச்சு அந்த மேட்ச். 150 அண்ட் 117 நினைக்கிறேன். அந்த ரெண்டு இன்னிங்ஸுமே செம்ம ரெக்கார்டு வச்சிருந்தார். ஃபர்ஸ்ட் மேட்ச கேப்டனா வந்து ஒரு 2 இன்னிங்ஸும் செஞ்சுரி அடிக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அது பண்ணாரு அவரோட ஃபர்ஸ்ட் கேப்டன்சி எடுத்த உடனே. அந்த சீரீஸ்ல ஒரு ப்ராமிஸ் காமிச்சாரு. எங்களால ஆஸ்திரேலியால வந்து இந்தியன் பிளேயர்ஸால எங்களால ஆட முடியும்டா அப்படின்ட்டு அந்த ஆஸ்திரேலியன் அட்டாக் கிட்ட காமிச்சாரு. அப்ப பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியன் அட்டாக்ல பாத்தீங்கன்னா மிச்சல் ஜான்சன், மிச்சல் ஸ்டார்க்கு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட அப்பயே ஹேசல்வுட் இருந்தாரு, அப்புறம் பீட்டர் சிடில் இருந்தாரு, நிறைய போலர்ஸ் இருந்தாங்க, ஷேன் வாட்சன் அண்ட் அவங்களுக்கு நிறைய போலர்ஸ் இருந்தாங்க. ஸோ அவங்களோட பிரைம் போலர்ஸ் எல்லாம் வந்து ஆடினாரு. அப்பயே வந்து ஒரு ப்ராமிஸ் காமிச்சாரு, நான் கேப்டன் ஆயிட்டேன், இதுக்கப்புறம் நான் வந்து இந்தியன் கிரிக்கெட்டை நெக்ஸ்ட் லெவல் எடுத்துட்டு போவேன்ட்டு ஒரு அவர்கிட்ட இருந்த அந்த வெறியை நான் அப்பயே பார்த்தேன். விளையாடுற அந்த ஒரு விதத்திலே அந்த இது வந்து அவரு நிறைவேற்றிட்டாரு. கடைசியா நிறைவேற்றிட்டு தான் ரிட்டையர் ஆயிருக்காரு. ஓகே, அந்த சீரீஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா 2015ல பாத்தீங்கன்னா இன்னொரு சீரீஸ் போவோம் நம்ம ஸ்ரீலங்காக்கு. ஸ்ரீலங்காலையும் பார்த்தேன் இந்தியா வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணியிருந்திருக்காங்க இந்த பாஸ்ட். ஆனா 2015 சீரீஸ்ல பாத்தீங்கன்னா சங்ககாரோட லாஸ்ட் சீரீஸ், அந்த சீரீஸ் வந்து இந்தியா போனாங்க 3-1 வின் பண்ணாங்க இந்த சீரீஸும். ஸோ பாத்தீங்கன்னா கோலியோட கேப்டன்சில தட் மீன்ஸ் அவே விக்டரி வந்து கிடைச்சது ஆஸ்திரேலியால. ஒரு மேட்ச் ஜெயிச்சாங்கன்னு நினைக்கிறேன், ஒரு மேட்ச் ஜெயிச்சாங்க, ஒரு மேட்ச் டிரான்னு நினைக்கிறேன். மீதி அந்த சீரீஸ் 2014-15 சீரீஸ் வந்து ஸ்மித்து சூப்பரா ஆடி அந்த சீரீஸ் வின் பண்ணிடுவாங்க. அண்ட் 2015 அந்த லேன் இப்ப நம்ம விராட் கோலி லேன் அப்படியே பார்க்கலாம். அதுக்கப்புறம் இதை அப்படியே சம் அப் பண்ணிடுவோம். ஓகேவா? ஓகே, 2015 காலகட்டத்துல பாத்தீங்கன்னா அவர் வந்து அப்பயே ப்ராமிஸ் காமிச்சாரு. 2014ல ஒரு ஸ்ட்ரகிள் இருந்தது. 2015ல இருந்து அவரோட கேமும் மாறிச்சு, அவரோட ஃபிட்னஸ் மாறிச்சு, அவர் கேப்டன்சி எடுத்தாரு, ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்த உடனே வேற லெவல்ல ஒரு சேஞ்ச் நடந்தது. 2015ல வந்து ஸ்ரீலங்காவுக்கு போவாங்க, 3-1 அந்த சீரீஸ் ஜெயிப்பாங்க. அந்த சீரீஸ் தான் சங்கக்காராவோட லாஸ்ட் டெஸ்ட் சீரீஸா இருந்தது, லாஸ்ட் டெஸ்ட் மேட்சாவும் இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 2016 காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா இந்தியாவில் நிறைய சீரீஸ் நடந்தது கைஸ். இங்கிலாந்து வருவாங்க. அந்த சேப்பாக்ல உங்களுக்கு நல்ல ஞாபகம் இருந்ததுன்னா ஒரு 800 ரன்ஸ் அடிப்பாங்க கரெக்டா. ரவீந்திர ஜடேஜா செப்பாக்ல நடக்கும் அந்த டெஸ்ட் மேட்ச். உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கான்னு தெரியல, இப்ப ஐபிஎல் ஆடிட்டு இருக்காருல்ல கருண் நாயர், அவரு வந்து 100 அடிச்சாரு அந்த டெஸ்ட் மேட்ச். எவ்வளவு பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல. அந்த டெஸ்ட் மேட்ச் நான் ரொம்ப பயங்கரமா பார்த்தேன். அப்பா சேப்பாக்ல இவ்வளவு டெஸ்ட் கிரிக்கெட்ல அப்படின்னு நினைச்சு நான் பார்த்தேன். அப்புறமா கருண் நாயரை பாத்தீங்கன்னா கொஞ்சம் அந்த அளவுக்கு சான்ஸ் கிடைக்கல. அவரு கொஞ்சம் அந்த இடத்துல அன்லக்கியா இருந்துட்டாரு.
ஸோ சான்ஸ் அவருக்கு கிடைக்கல. ப்ராபப்ளி வேற அஜிங்கியா ரஹானே அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பிளேயர்ஸ்க்கு சான்ஸ் கிடைச்சது அந்த சுச்சுவேஷன்ல. ஸோ அந்த அந்த சீரீஸ்ல பார்த்தீங்கன்னா விராட் வந்து இங்கிலாண்டை 3-1 வின் பண்ணுவார் அவரோட கேப்டன்சில. இந்தியால டாமினேட்டா இருந்திருக்காரு. அவரோட டெஸ்ட் ரெக்கார்ட் மட்டும் நான் சொல்றேன். ஆஸ் அ கேப்டனா 68 டெஸ்ட் மேட்சஸ் கேப்டன்சி பண்ணியிருக்காரு. அதுல வந்து 40 வின்ஸ் பண்ணிருக்காரு கைஸ். அது 40 வின்ஸ்ன்றது வந்து ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா அவர் வந்து ரிக்கி பாண்டிங், ஜாக் கேலிஸ், அப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்டீவ் வாக் அண்ட் விவியன் ரிச்சர்ட்ஸ், கிளைவ் லாய்ட், இந்த மாதிரியான ஒரு லெஜெண்ட்ஸோட தான் வந்து ஒரு அந்த லிஸ்ட ஷேர் பண்றாரு. ஸோ பாத்தீங்கன்னா எம்எஸ் தோனியோட ஒரு அளவுக்கு மேல அந்த அந்த ரெக்கார்ட்ஸ் வச்சிருக்காரு அவரு. அவரோட டெஸ்ட் ரெக்கார்ட்ஸ் வந்து அவர் ரெக்கார்ட்ஸே பேசும். நான் பேச தேவையில்ல எனக்கு தெரிஞ்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2016 இங்கிலாண்டை பீட் பண்ணாங்களா 3-1. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து வந்தாங்க. நியூசிலாண்டே பீட் பண்ணாங்க. அதே இதுல பார்த்தீங்கன்னா 2016 பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து வெஸ்ட் இண்டீஸ் போவாரு. வெஸ்ட் இண்டீஸ்ல பார்த்தீங்கன்னா டபுள் ஹண்ட்ரட் அடிப்பாரு. அவரோட ஃபர்ஸ்ட் டபுள் ஹண்ட்ரட் அடிப்பாரு. அதாவது அந்த மேட்ச் ஃபர்ஸ்ட் டபுள் ஹண்ட்ரட் அடிப்பாரு. அங்கேயும் போயிட்டு பார்த்தீங்கன்னா 2-1 ஒரு சீரிஸ் ஜெயிப்பாரு. அவே வின்னு. ஸோ ஸ்ரீலங்கால ஒரு அவே வின் பண்ணாரா, அண்ட் வெஸ்ட் இண்டீஸ்லயும் ஒரு அவே வின் பண்ணிட்டாரா கேப்டனா. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா 2017 வரும். 2017 பாத்தீங்கன்னா நியூசிலாந்து வருவாங்க. மறுபடியும் நியூசிலாந்து வந்து 2-0 நம்ம ஒயிட் வாஷ் பண்ணிடுவோம் அவங்களையும். பங்களாதேஷ் வருவாங்க. பங்களாதேஷையும் நம்ம 1-0 விக்டரி பண்ணிடுவோம் இந்தியால. அண்ட் ஸ்ரீலங்கா வருவாங்க. ஸ்ரீலங்கா 3-0 அடிப்பாரு. அந்த சீரீஸ்லயும் பாத்தீங்கன்னா நியூசிலாண்டோட ஒரு டபுள் ஹண்ட்ரட் 2017. அதுக்கடுத்து ஸ்ரீலங்காவோட 2 டபுள் ஹண்ட்ரட் அந்த சீரீஸ்லே. பேக் டு பேக், அதாவது கன்சிக்யூட்டிவ் டெஸ்ட் மேட்சஸ்ல 4 டபுள் ஹண்ட்ரட்ஸ் ஆஸ் அ கேப்டனா அடிச்சிருக்காரு. இது வரைக்கும் டோட்டலா 8 டபுள் ஹண்ட்ரட் அடிச்சிருக்காரு. சாரி 7 டபுள் ஹண்ட்ரட் அடிச்சிருக்காரு கேப்டனா மட்டுமே. ஸோ அந்த மாதிரி ரெக்கார்ட்லாம் விராட் கிட்ட மட்டும் தான் இருக்கு. வேற எந்த கேப்டனுமே டபுள் ஹண்ட்ரட் அதிகமா அடிச்சது ஹிஸ்டரியில இல்ல. அந்த லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா செகண்ட் பாத்தீங்கன்னா ஐ திங்க் ஸ்டீவ் வாக் நினைக்கிறேன். அவர்லாம் நானே பார்த்தது இல்லை அவர் விளையாடி. கேள்விப்பட்டிருக்கேன் ஒரு நல்ல பிளேயர்ன்ட்டு. ஸோ விராட் அந்த ரெக்கார்ட்ல பாத்தீங்கன்னா லீடிங்ல இருக்காரு கேப்டனா. 7 டபுள் ஹண்ட்ரட், அது பெரிய விஷயம். அந்த 2015 to 2019 காலகட்டத்துல பாத்தீங்கன்னா விராட்டோட ஒரு பீக் ஆஃப் ஹிஸ் ஃபார்ம்ல இருந்தாரு. எங்க தொட்டாலும் ரன்னு, எந்த கிரவுண்டா இருந்தாலும் ரன்னு. ப்ராப்ளி இங்கிலாந்துல ஸ்ட்ரகிள் பண்ணாரு. அதுக்கடுத்து வருவோம் இங்கிலாண்டோட கதை. 2018 வருவோம் நம்ம. ஸோ 2017 பாத்தீங்கன்னா நல்லா பண்ணிட்டு இருந்தாரு. அவர் கேப்டன்சி எடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா 2016 ஒரு சேஞ்ச் ஒன்று நடந்தது கைஸ். அவர் வந்து பாத்தீங்கன்னா இஷாந்த் சர்மா அந்த டீம்ல அப்ப ரொம்ப நாளா இருந்துட்டு இருந்தாரு டோனி கேப்டன்சில இருந்து. அப்ப இஷாந்த் சர்மா கண்டினியூ பண்ணாரு. இஷாந்த் சர்மாக்கு அடுத்து பாத்தீங்கன்னா உள்ள பாத்தீங்கன்னா அவர் வந்து முகமது ஷமி அண்ட் உமேஷ் யாதவ். இஷாந்த் சர்மா, முகமது ஷமி, உமேஷ் யாதவ் இவங்க 3 பேர் மேல நல்ல ட்ரஸ்ட் வச்சாரு. அவர் வந்து போலர்ஸ் கேப்டனா இருந்தாரு. டெஸ்ட் மேட்ச்ல பேட்டர்ஸ் கேப்டனோட போலர்ஸ் கேப்டனா இருந்தாரு. அவரே சொன்னார் நிறைய இன்டர்வியூல, டெஸ்ட் மேட்ச் ஜெயிக்கணும்னா 20 விக்கெட்ஸ் எடுத்தாகணும். அது இந்தியாவா இருந்தாலும் சரி, இல்ல ஆஸ்திரேலியாவா இருந்தாலும் சரி, இல்ல வேற எந்த இங்கிலாந்து, சவுத் ஆப்பிரிக்கா, நியூசிலாந்து எந்த கண்ட்ரியா இருந்தாலும் சரி, 20 விக்கெட்ஸ் நாங்க எடுப்போம், மேட்ச் ஜெயிப்போம். எங்களால 40 விக்கெட்ஸ் எடுக்க முடியும் ஒரு மேட்ச்க்கு அப்படின்ட்டு வந்து அது என்ன சொல்றது, ஒரு ஸ்வாகோட சொன்னாரு. எங்களால முடியும், நாங்க பண்ணி காட்டுவோம் அப்படின்ட்டு. அதையும் பண்ணி காமிச்சாரு. அந்த சேஞ்ச் நடந்தது 2016 செமையா டாமினேட் பண்ணாங்க. அந்த இதுல பாத்தீங்கன்னா பயங்கரமா பண்ணோம். ஸோ ஆஸ்திரேலியா தான் ஃபர்ஸ்ட் ரேங்க்ல இருந்தாங்க. அண்ட் 2017 பாத்தீங்கன்னா நம்ம நம்பர் ஒன் டெஸ்ட் சைடா மாறுறோம் 2017 அண்டர் விராட் கேப்டன்சில. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா 2017 இதோட முடியுது. 2018 காலகட்டத்துல வந்தோம்னா ஃபர்ஸ்ட் டெஸ்ட் வந்து, அதாவது திருப்பியும் நம்ம பங்களாதேஷ் ஆடுவோம். அண்ட் அதுக்கப்புறம் வெஸ்ட் இண்டீஸ் இந்தியாவுக்கு வருவாங்க. அந்த சீரீஸையும் அவர் வின் பண்ணிடுவாரு. அவரோட இந்தியன் டெஸ்ட் ரெக்கார்டு வந்து ஆப்வியஸ்லி செம்ம பெட்டர் கைஸ். வேற அது ஆல்மோஸ்ட் பயங்கரமான ரெக்கார்டு வச்சிருக்காரு அவர். ஆக்சுவலி இந்தியன் ரெக்கார்ட்ஸ்ல இந்தியாவில் நடக்கிற டெஸ்ட் மேட்சஸ் செம ரெக்கார்டு வச்சிருந்தாரு. அவரோட கேப்டன்சில ஜொலிச்ச பிளேயர்ஸ்ன்னு பார்த்துடலாம். அதை பார்த்துட்டு அப்படி 2018 காலகட்டத்துக்கு போகலாம். அவரோட கேப்டன்சில ஜொலிச்ச பிளேயர் பாத்தீங்கன்னா எம் விஜய். அவரோட காலகட்டத்துல நல்ல ஒரு பண்ணியிருந்தாரு பேட்டிங்ல. எம் விஜய், முரளி விஜய், நம்ம தமிழ்நாடு சேர்ந்த முரளி விஜய் சூப்பரா பண்ணியிருந்தாரு. அண்ட் நம்பர் 2ல பாத்தீங்கன்னா அவருக்கு இன்னொரு ஒரு நட்சத்திர நாயகன் பாத்தீங்கன்னா இன்னொரு ஒரு தமிழ்நாடு நாயகன் தான், ரவிச்சந்திரன் அஸ்வின். ரீசெண்டா ரிட்டையர் ஆனார் ஆஸ்திரேலியா சீரீஸ்க்கு அப்புறமா அந்த ஜான்வரி போல.
ரிட்டையர் ஆனாரு. அவரும் ஒரு லெஜண்ட் ஆஃப் ஜாரோ 500 டெஸ்ட் விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. தமிழ்நாடு பிளேயரா வந்து நம்ம அவரை வந்து பரவாயில்ல. நம்ம கிரிக்கெட் பார்க்கும்போது ஓகே நம்பாலும் ஒருத்தன் சாதிச்சிருக்கான்யா அப்படின்ட்டு ஆஷனா அவரும் வந்து செமையா ஜொலிச்சாரு விராட்டோட கேப்டன்சில. ஆல்மோஸ்ட் ஒரு ஒரு 200 அண்ட் 300 விக்கெட்ஸ் எடுத்துட்டாரு விராட்டோட கேப்டன்சில மட்டுமே. அவர் ரெக்கார்ட்ஸ் தான் நான் பார்த்தேன். அண்டர் விராட் வேற லெவல்ல இருந்தாங்க. போலர்ஸோட ஸ்ட்ரைக் ரேட்டும் சரி, போலர்ஸ் அந்த அந்த ஒரு ஒரு விக்கெட் எடுப்பாங்களா, எவ்வளவு பால் போட்டு ஒரு விக்கெட் எடுக்கிறாங்க அந்த ஸ்டாட்டும் பார்த்தேன். அதெல்லாம் வேற லெவல் கைஸ். 45 பால்ஸ்க்கு ஒரு விக்கெட் எடுத்துடுறாங்க எல்லா போலர்ஸுமே. ஆல்மோஸ்ட் ஆடுற 5 போலர்ஸுமே. அந்த இதுல பாத்தீங்கன்னா எம் விஜய், ரவிச்சந்திரன் அஸ்வின், சேதேஸ்வர் பூஜாரா தான் அவரோட ட்ரம்ப் கார்டு. அவரு பேட்டிங்கோட ட்ரம்ப் கார்டு சேதேஸ்வர் பூஜாரா அண்ட் போலிங்கோட ட்ரம்ப் கார்டு ரவிச்சந்திரன் அஸ்வின் இந்தியால. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரகானே அவரோட கெரியர்ல ரீஃபைன் பண்ணி வந்தாரு விராட்டோட கெரியர்ல. விராட்டோட கேப்டன்சில ரகானே சூப்பரா பண்ணாரு. அண்ட் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அவரோட கேப்டன்சி பத்தி ரொம்ப பேசிட்டே போலாம். அது அது பெரிய ஒரு கதைன்னு சொல்லலாம் கைஸ் அது. அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அவரோட அவரோட கேப்டன்சில பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட் போலர்ஸ் தான் அவரோட பெரிய சேஞ்ச் எடுத்துட்டு வந்தார். அந்த ஃபாஸ்ட் போலர்ஸ் சொன்னோம் பாத்தீங்களா, இஷாந்த் சர்மா, முகமது ஷமி, உமேஷ் யாதவ், உள்ள ஜஸ்பிரீத் பும்ராவை எடுத்துட்டு வந்தாரு கைஸ். அதுதான் வந்து ஒரு டர்னிங் பாயிண்ட்னே சொல்லுவேன் இந்தியாவோட அந்த அப்ராட் சக்சஸ்க்கு. அவர் பார்த்தாரு அப்ராட்ல நம்மளுக்கு வந்து 4 ஃபாஸ்ட் போலர்ஸ் வேணும், நம்மளுக்கு 3 ஃபாஸ்ட் போலர்ஸ் 2 ஸ்பின்னர்ஸ் போனா கொஞ்சம் கஷ்டப்படுவோன்ட்டு அவர் உள்ள வந்து 2 பிளேயர் எடுத்துட்டு வந்தாரு. தில்லுக்கு துட்டுன்னு எடுத்துட்டு வந்தாரு. எல்லாரும் சொன்னாங்க பும்ரா டெஸ்ட் கிரிக்கெட் ஆட வைக்க வேணாம் அப்படின்னு சொன்னாங்க. அவர் உள்ள எடுத்துட்டு வந்தாரு டெஸ்ட் கிரிக்கெட்ல. அங்கேயும் ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் பண்ணாரு. பும்ரா இப்ப டெஸ்ட் கிரிக்கெட்ல நம்மளுக்கு எல்லாம் தெரியும், அவர் எப்ப பால் போட்டாலும் எவ்வளவு பெரிய பிளேயர் ஆனாலும் விக்கெட் எடுத்துடுறாருன்ட்டு. அவர் ஒரு விக்கெட் மிஷின், விராட் ஒரு ரன் மிஷின் அந்த மாதிரி. அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா. ஓகே எங்களுக்கு ஒரு ஆல்ரவுண்டர் வேணும், மீடியம் பேஸ் ஆல்ரவுண்டர் ஃபாரின் கண்ட்ரீஸ்ல அப்ராட் போனா அப்படின்ட்டு. இது நான் வந்து 2018 காலகட்டத்தை நம்ம பத்தி பேசிட்டு இருக்கோம். ஜஸ்பிரீத் பும்ரா அண்ட் அண்ட் ஹார்திக் பாண்டியா இவங்க 2 பேர் எடுத்துட்டு வந்தாரு. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா அந்த 2018 சீரீஸ்ல யாரெல்லாம் 2014ல விராட்டை பத்தி சொன்னாங்களோ, அவுட் சைட் ஆஃப் ஸ்டெம்ப் போட்டாலே இவர் வந்து எட்ஜ் கொடுத்துடுறாரு, நிக் பண்ணிடுறாரு, அவுட் ஆயிடுறாரு ஈஸியா, அவுட் சைட் ஆஃப் ஸ்டெம்ப் போட்டாலே யாரு போட்டாலும் அவுட் ஆயிடுவாரு உங்களுக்கு அப்படி சொன்னாங்க. அவங்க எல்லாருக்கும் ஒரு பதிலடி கொடுத்தாரு. 2018ல 605 ரன்ஸ் அடிச்சாரு 5 டெஸ்ட் மேட்ச் சீரீஸ்ல. அதுல பாத்தீங்கன்னா 3 ஹண்ட்ரட்ஸ் 2 50. அதுல பாத்தீங்கன்னா ஒரு 157 நாட் அவுட்டும் வந்து இருந்தது. ஸோ அந்த சீரீஸ் நம்மளால அன்பார்ச்சுனேட்லி நம்ம அதர் பேட்டர்ஸால கொஞ்சம் அந்த என்ன சொல்றது சப்போர்ட் இல்லை அப்போ விராட்க்கு. ஸோ இப்போ தன்னந்தனியா ஆடிட்டு இருந்தாரு அவரும் சேதேஸ்வர் புஜாராவும். ஸோ கலெக்டிவ் பர்ஃபார்மன்ஸ் இல்லாதனால கொஞ்சம் அந்த டெஸ்ட் மேட்ச் போயிடுச்சு. நம்ம அந்த டெஸ்ட் சீரீஸ் நம்மளுக்கு வரல. ஸோ 3-1 ஆர் 3-1 இங்கிலாந்து வின் பண்ணாங்க. ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து அப்படியே வந்து 2018 அண்ட் 19 காலகட்டத்துல பாத்தீங்கன்னா இன்னொரு நடந்து கைஸ். அந்த விஷயம் பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியால முதல் டைம் ஒரு கேப்டனா முதல் ஏசியன் கேப்டன் வின்ஸ் டெஸ்ட் சீரீஸ் இன் ஆஸ்திரேலியா. அதுவும் பாத்தீங்கன்னா அவங்களோட ஓகே நீங்க சொல்லலாம் 2019ல பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட அவங்க கிட்ட ஸ்டீவ் ஸ்மித் இல்ல, டேவிட் வார்னர் இல்ல, நிறைய பிளேயர் ரிட்டையர் ஆயிட்டாங்க அப்படி சொல்லலாம். அவங்க கிட்ட இருந்த 3 முப்படையில 4 படை போலர்ஸ் யாரு பாருங்க. நேத்தன் லயன், மிச்சல் ஸ்டார்க், ஜாஷ் ஹேசல்வுட், பேட் கமின்ஸ். பத்தாக்குறைக்கு அவங்களுக்கு வந்து அப்ப அந்த அந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா பீட்டர் சிடில் அப்படின்ற நிறைய போலர்ஸ் இருந்தாங்க. அண்ட் அவங்களோட போலிங் அட்டாக் அப்போ வேற லெவல்ல இருந்தது. ஆனா முதல் ஏசியன் கேப்டனா அவர் தான் வந்து ஆஸ்திரேலியால முதல் ஏசியன் கேப்டனா வின் பண்ணாரு ரொம்ப காலம் கழிச்சு. அது விராட் கோலி தான் கைஸ். 2018-19ல பாத்தீங்கன்னா அவரோட காலகட்டத்துல கேஎல் ராகுலும் நல்லா பண்ணாரு கிரிக்கெட்ல, அவருக்கும் சொல்லணும். அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து 2018-19 அந்த சீரீஸ்ல பாத்தீங்கன்னா வந்து சொல்லி அடிச்சாரு. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ் வந்து வேணும்ட்டே வந்து போலர்ஸ் வந்து வேணும்ட்டே இந்தியன் பிளேயர்ஸ் பேட்டிங் ஆடும்போது ஷோல்டர்ஸ் அண்ட் அவங்களோட
எல்போ அண்ட் பேட்டிங் ஆடும்போது அவங்களுக்கு நிறைய ஒரு என்ன சொல்றது வேணும்ட்டே பவுன்சர் போட்ட மாதிரி பண்ணாங்க. அண்ட் வம்போ இழுத்தாங்க நிறைய பிளேயர்ஸ் கிட்ட, ஸ்லெட்ஜும் பண்ணாங்க. விராட் வந்து திருப்பி பதிலடியும் கொடுத்தாரு. நீ தொட்டனா நான் உன்னை கெட்டேன், அந்த மாதிரி ஒரு ஃபயரி கேப்டன். எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்ததுலே அவர் இருந்தாலே ஆப்போனண்டே பயப்படுவானுங்க, அந்த அளவுக்கு. அந்த மாதிரியான இதாண்டா கேப்டன்னா இதாண்டா அப்படின்ற மாதிரி தான் விராட்டு. அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அந்த சீரீஸ்ல பாத்தீங்கன்னா அவரு வந்து செமையா பண்ணியிருந்தாரு கைஸ். அதுலயும் பாத்தீங்கன்னா 300 ஒரு 50 அடிச்சிருந்தாரு அந்த சீரீஸ்லயும். அதுவும் வந்து பாத்தீங்கன்னா 2018ல வந்து ஒரு சீன் சொல்றேன். அந்த ஆட்லைட் டெஸ்ட் மேட்ச் வந்து நம்ம நல்லா பண்ணுவோம். சேத்தேஸ்வர் புஜாரா விராட் கோலி செஞ்சுரி அடிப்பாங்களா, அந்த மேட்ச் ஜெயிக்குமா. அதுலயே பாத்தீங்கன்னா ஹனுமா விஹாரிய ப்ரமோட் பண்ணுவாரு கைஸ் அதே சீரீஸ்ல. செமையா பண்ணுவாரு. அவர் தொட்டது எல்லாமே பயங்கரமா இருந்திருக்கு டெஸ்ட் கிரிக்கெட்ல பொறுத்த வரைக்கும். நீங்க சொல்லலாம் விராட் இஸ் அ ஃபெயிலியர் கேப்டன்ட்டு சொன்னாங்க ஒரு 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 காலகட்டத்துல நான் வந்து பார்க்கும்போது. அந்த 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 ஃபேன்ஸ்க்குலாம் ஒரே விஷயம் தான் சொல்லணும். நீங்க வந்து அவரோட அவே ரெக்கார்ட வந்து நல்லா பார்க்கலன்னு நினைக்கிறேன். அவரோட அவே பெர்ஃபார்மன்ஸையும் நீங்க நல்லா பார்க்கலன்னு நினைக்கிறேன் வித் த பேட். அவரோட கேப்டன்சியும் நீங்க பார்க்கலன்னு நினைக்கிறேன். நோட்டீஸ் பண்ணலன்னு நினைக்கிறேன். அவரோட கேப்டன்சி தொட்டது எல்லாமே அவேல வின் பண்ணியிருக்காரு. ஜஸ்பிரீத் பும்ரா உள்ள எடுத்துட்டு வந்தாரு. ஹர்திக் பாண்டியா, அனுமா விஹாரிக்கு திடீர்னு பாக்ஸிங் டே டெஸ்ட் மேட்ச்ல ஓப்பனிங் இறக்கி விட்டாரு அவர. அவரு ஒரு 80 அடிச்சாரு. ரிஷப் பந்த ப்ரமோட் பண்ணாரு டெஸ்ட் கிரிக்கெட்ல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரவீந்திர ஜடேஜாவை ரீவேம்ப் பண்ணாரு. ரவீந்திர ஜடேஜாவோட பேட்டிங் விராட்டோட கேப்டன்சில தான் இம்ப்ரூவ் ஆச்சு நான் பார்த்த வரைக்கும் டெஸ்ட் கிரிக்கெட்ல. அஸ்வின் ஜடேஜாவோட காம்போ, அந்த டெட்லி காம்போ வச்சது விராட் தான். அண்ட் ஜடேஜாவோட இம்ப்ரூவ்மெண்ட் நிறைய வந்துச்சு. அண்ட் பாத்தீங்கன்னா நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருந்துச்சு ஓவராலா. 2018-19ல பாத்தீங்கன்னா இன்னொரு இது இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் பயங்கரமா bowling போட்டிருந்தாங்க. அந்த பேட் கமின்ஸ், மிச்சல் ஸ்டார்க், ஜாஷ் ஹேசல்வுட் அண்ட் நேத்தன் லயனோட இந்தியன் பவுலர் சூப்பரா bowling போட்டிருந்தாங்க. ரவிச்சந்திரன் அஸ்வின், முகமது ஷமி, பூம்ரா, இஷாந்த் சர்மா அண்ட் பாத்தீங்கன்னா உமேஷ் யாதவ் சப்போர்ட் பண்ணாரு நல்லா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த காலகட்டத்துல முகமது சிராஜும் வந்திருந்தாரு. அப்ப அவரு 11ல ஆடல. ஸோ 2018-19ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஏஷியன் கேப்டனா வின் பண்ணியிருந்தார் ரொம்ப காலகட்ட கழிச்சு. ஆஸ்திரேலியா ஒரு டெஸ்ட் சீரிஸ். ஆஸ்திரேலியால பொதுவாக ஒரு டெஸ்ட் சீரிஸ் ஜெயிக்கணும்னா லாஸ்டா யார் ஜெயிச்சாங்கன்னா ஐ திங்க் நம்ம தான் ஜெயிச்சோம்னு நினைக்கிறேன் 2021ல. அதுக்கப்புறம் எல்லா டீமும் போனாங்க, சவுத் ஆப்பிரிக்கா, நியூசிலாந்து, இங்கிலாந்து. நல்ல ஃபாஸ்ட் bowling போடுற அந்த சைட்லாம் போய் கூட மண்ணதான் கவிட்டு வந்தாங்க. ஆனா இந்தியன் டீம் தான் வந்து 2 வாட்டி வின் பண்ணாங்க. ஒன்னு அண்டர் ஃபுல் விராட் கேப்டன்சில 2018-19ல ஃபயரி சீரிஸ். நான் அவரு காமிச்சாரு யாருன்ட்டு, நான் வரேன்டா, இது என் இடம்டா, என் கோட்டடா அப்படின்ட்டு 2018-19 அந்த ஆஸ்திரேலியா சீரிஸ் ஜெயிச்சாரு. அது வந்து மறக்க முடியாத சீரிஸ் அது. என்னோட ஃபேவரட் மூமெண்ட் அஸ் அ விராட் கேப்டன் தான் சொல்றேன். அவரோட பிகெஸ்ட் ஃபேன் நானும். ப்ராப்ளி இந்த வீடியோ பாக்குறவங்க பாதி பேர் விராட் ஃபேனா தான் இருப்பீங்க. நிறைய பேர் முக்காவாசி, கம்மியா தான் சொல்றேன். அண்ட் 2018-19ல ஒரு சம்பவம் நடந்துச்சு guys விராட் கோலிக்கு. அது என்னன்னா பேட் கமின்ஸ் வந்து உன்னால செஞ்சுரி அடிக்க முடியாதுடா இதுக்கப்புறம் ஒரு அக்கெல்லாம் சொல்லியிருந்தாரு. அது அது வந்து ஒரு சீரியஸா நம்மால எடுத்துட்டு அதே மேட்ச் செஞ்சுரி அடிச்சுட்டு தபர்பா அத ஒரு செலிப்ரேஷன் பண்ணுவார். உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல. மேபி நான் அந்த பிக்சர் ஆட் பண்ண பாக்குறேன் அந்த இதுல வந்து. அது என்னன்னா செஞ்சுரி பர்த் மேட்ச் நினைக்கிறேன். பர்த் டெஸ்ட் அது. பர்த்ல, அதாவது அந்த பேஸ் அண்ட் பவுன்ஸ் விக்கெட்னு சொல்லுவாங்க ஆஸ்திரேலியால. அந்த பர்த் கண்டிஷன்ல பாத்தீங்கன்னா பவுன்ஸ் வந்து ரொம்ப, அதாவது இந்த லெவலுக்கு இருக்கும் பவுன்ஸ் நார்மலாவே. பொதுவா கிரிக்கெட்ல இந்த அளவுக்கு பவுன்ஸ் தான் இருக்கும். இந்த அளவுக்கு பவுன்ஸ் இருக்கும். கொஞ்சம் ஆடுறதுக்கு கொஞ்சம் டஃபஸ்ட் பிச்சா இருந்தது. அங்க வந்து பேட் கமின்ஸ் சொன்னா ஒன்னால செஞ்சுரி அடிக்க முடியாதுடா அப்படின்ட்டு. ஆனா அங்க விராட் கோலி என்னால அடிக்க முடியும்டா, என்ன எங்க நீ அடிக்க முடியாது சொன்னீங்க, அங்கேயே உன்னை டெஸ்ட் செஞ்சுரி அடிச்சு உன்னை அங்கேயே பீட் பண்றேன் அப்படின்ட்டு. அந்த இடத்துல பீட் பண்ணல அன்பார்ச்சுனேட்லி. அங்கேயும் சப்போர்ட் கிடைக்கல. அந்த 2018ல நடந்த மாதிரி தான் அவர் மட்டும் தனித்தனியா ஆடுற மாதிரி அந்த மேட்ச் ஆடினாரு. 100 அடிச்சாரு. அடிச்சுட்டு நான் பேச மாட்டேன், என் பேட் பேசும் அப்படின்ட்டு ஒரு செலிப்ரேஷன் பண்ணுவாரு. அந்த ஐகானிக் செலிப்ரேஷன் அதெல்லாம் வந்து விராட்டோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் செலிப்ரேஷன். அவரோட டெஸ்ட் 100ல யாரு வந்து செஞ்சுரி அடிக்க முடியாதுன்னு சொன்னாங்களோ, பேட் கமின்ஸ், இப்ப வேர்ல்ட் கப் வின் பண்ண அந்த பிளேயர், அவரும் எனக்கு பிடிக்கும். பட் சொன்னாரு பேட் கமின்ஸ். அப்போ வந்து நான் அடிச்சு காட்டுறேன், அடிச்சு காமிச்சாரு எல்லாரும் கண்ணு முன்னாடி. அதை பர்த்ல என்னால அடிக்க முடியாது சொன்ன, பர்த்ல நான் அடிக்கிறேன் அப்படின்னு அடிச்சு காமிச்சாரு செஞ்சுரி. அதுக்கு அந்த சீரீஸ் கேப்டனா ஆஸ்திரேலியால வின் பண்ணாரு.
அண்ட் அப்படியே பார்த்தீங்கன்னா 2020 பார்த்தீங்கன்னா அவரோட ஒரு ஸ்லம்ப் இருக்கு. அந்த 2000 காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய டெஸ்ட் கிரிக்கெட்ல ஹையஸ்ட் ஸ்கோர் அப்புறமும் பதிவு செஞ்சாரு 2019ல சவுத் ஆப்பிரிக்காக்கு அகேன்ஸ்டா ஒரு டெஸ்ட் சீரிஸ். நம்ம ஃபாஃப் டூப்ளிசியோட லாஸ்ட் டெஸ்ட் சீரிஸ். அந்த டெஸ்ட் சீரிஸ்ல பார்த்தீங்கன்னா ஒரு பூனேல ஒரு மேட்ச் நடக்கும். மகாராஷ்டிரா பூனேல அந்த அந்த அது வந்து சவுத் ஆப்பிரிக்காக்கு அகேன்ஸ்டா செகண்ட் இன்னிங்ஸா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் தெரியல. அதுல 254 ஹையஸ்ட் ஸ்கோர் இன் டெஸ்ட் கிரிக்கெட் அடிப்பாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 2020 ஐ திங்க் லாக்டவுன் வந்தது. அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா கோலியோட டிப் இன் ஃபார்ம் வந்தது. அண்ட் நிறைய இந்தியா வந்து ஜெயிக்க முடியாது போச்சு. ஆனா பட் அவருக்கு அவருக்கு குழந்தையும் பிறந்தது 2020 நினைக்கிறேன். ப்ராப்ளி எஸ் 20 அந்த அதான் 2020 அந்த லாக்டவுன் 2020 அண்ட் 2021ல வந்து அவர் தான் வந்து கேப்டனா போனாரு. அன்பார்ச்சுனேட்லி முதல் டெஸ்ட் மேட்ச்ல வந்து 36 ஆல் அவுட் ஆயிட்டாங்க. ஸோ அவரும் வந்து இந்தியாவுக்கு வந்துட்டார் ஆஸ்திரேலியாலேருந்து. ஸோ அந்த சீரீஸ் வந்து ரஹானே கேப்டன் பண்ணி, அதாவது விராட் செட் பண்ணி வச்ச அந்த ஃபாஸ்ட் பவுலர்ஸை வச்சு இன்னொரு கேப்டனால ஒரு சீரீஸை வின் பண்ண முடியுதுன்னா அது எவ்வளவு பெரிய விஷயம்னு நினைச்சு பாத்துங்க guys. 2014ல இருந்து 2020 வரைக்குள்ள அவர் பவுலர்ஸை டெவலப் பண்ணாரு. அவரோட பவுலர்ஸ்க்கு வந்து நிறைய கான்ஃபிடன்ஸ் கொடுத்தாரு. நிறைய மேட்சஸ் ஆட வச்சாரு ஒரே பவுலர்ஸை. அதெல்லாம் வந்து பே ஆஃப் ஆச்சு. அண்ட் பார்த்தீங்கன்னா அந்த சீரீஸ்ல நிறைய இன்ஜுரிஸ் வந்தது. இன்ஜுரிஸ் வந்தாலும் பெஞ்ச் ஸ்ட்ரென்த் நல்லா இருக்கு அப்படின்ட்டு சொல்லி நிறைய பண்ணாரு. ஸோ இதுதான் வந்து 2021ல அந்த ஐகானிக் சீரீஸ் நம்ம வின் பண்ணுவோம் அந்த செகண்ட் ஸ்ட்ரிங் டீம் வச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 20 அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அந்த கிரேட்டஸ்ட் சீரீஸ் 2018-19 வின் பண்ணதுக்கு அப்புறமா 2020 அண்ட் 2021ல நம்ம ஆஸ்திரேலியா வின் பண்ணோம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா 2022ல பார்த்தீங்கன்னா அவருக்கு நிறைய ஃபார்ம் டிப் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நிறைய டெஸ்ட் கிரிக்கெட் அந்த காலகட்டத்தில் 2023ல அகமதாபாத்ல ஒரு செஞ்சுரி அடிப்பார். ரொம்ப வருஷம் 2 வருஷம் கழிச்சு ஒரு செஞ்சுரி ஒன்று அடிப்பார். 2023ல பிஜிடி சீரீஸ் தான், அதுவும் ஆஸ்திரேலியாவுக்கு அகேன்ஸ்டா தான் அடிப்பார் அகமதாபாத்ல. அண்ட் 2024ல அவருக்கு வந்து புவர் ரெக்கார்டு. நியூசிலாந்துக்கு அகேன்ஸ்டா வந்து சுத்தமா ரன்ஸே அடிச்சிருக்க மாட்டாரு. அதுதான் அதுதான் விராட்டோட சம்மப்பு. ஸோ அவரை பத்தி பேசணும்னா பேசிட்டே அவரோட கேப்டன்சி அண்ட் அவரோட டைம் லைன் வந்து நான் உங்களுக்கு சொன்னேன். டெஸ்ட் கிரிக்கெட்ல சிம்பிளா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சம்மப் பண்ண பார்த்தேன். 27 மினிட்ஸ் போயிடுச்சு. ஸோ இதுதான் விராட்டோட டைம் லைன் அண்ட் 2024. அண்ட் அவரோட லாஸ்ட் மேட்ச், அவரோட ஃபர்ஸ்ட் செஞ்சுரி அகேன்ஸ்ட் ஆஸ்திரேலியா, அவரோட லாஸ்ட் செஞ்சுரி அகேன்ஸ்ட் ஆஸ்திரேலியா. அவர் இது வரைக்கும் டெஸ்ட் கிரிக்கெட்ல பார்த்தீங்கன்னா 30 செஞ்சுரிஸ் அண்ட் 33 50s அடிச்சிருக்காரு. ஸோ ஒரு ட்ரூலி லெஜெண்ட் ஆஃப் த கேம். அண்ட் அவர் வந்து ரிட்டையர் ஆயிட்டாரு. அவரோட லாஸ்ட் மேட்ச் யாருக்கு அகேன்ஸ்டா ஆனார்னா ஆஸ்திரேலியாவுக்கு அகேன்ஸ்டா ஜான்வரியில அந்த எஸ்சிஜி டெஸ்ட் சிட்னி கிரிக்கெட் கிரவுண்ட்ல அந்த டெஸ்ட் சீரிஸ் லாஸ்ட் மேட்ச் ஆடினாரு. ஸோ ஆஸ்திரேலியாவோடய ஃபர்ஸ்ட் செஞ்சுரி அடிச்சு ஆஸ்திரேலியாவிலேயே வந்து ரிட்டையர் ஆயிட்டார். அவரு லேட்டாக தான் அனௌன்ஸ் பண்ணார். பட் லாஸ்ட் மேட்ச் அதுதான் அவரோட ரிட்டையர்மெண்ட். அந்த கிரவுண்ட் வந்து பெரிய பெரிய கேப்டன்ஸ் அண்ட் பெரிய பெரிய பிளேயர்ஸை பார்த்துருக்கு. ஸோ இவரும் வந்து அந்த லெஜெண்டா தான் வந்து வந்தா ராஜா வந்து அவர் வந்துட்டு வந்தா கோலியா தான் வருவான், அதுவும் ஆஸ்திரேலியால தான் ரிட்டையர் ஆவான்ட்டு அவரோட ஃபேவரட்டான அவரோட சில தான் ரிட்டையர் ஆயிருக்காரு. ஸோ அவருக்கும் ஃபேர்வெல் டெஸ்ட் கிடைக்கல. அண்ட் நீங்க என்ன நினைக்கிறீங்க விராட்டை பத்தி? நான் விராட்டை பத்தி ஒரு ஒரு சின்ன இது சொல்லிடுறேன். நான் விராட் கோலி பார்த்தது வரைக்கும் ஒரு விஷயம் என்ன நோட் பண்ணேன்னா, அதாவது நம்மளுக்கு அது வரலன்னா நம்மளுக்கு வந்து நம்ம அதுல வந்து நல்லா ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதுவே ஒரு விக்டரி. அண்ட் செல்ஃப் பிலீஃப் அண்ட் ஹார்ட் ஒர்க் அண்ட் செல்ஃப் பிலீஃப், அவரோட ஒரு கோட் இருக்கு, செல்ஃப் பிலீஃப் அண்ட் ஹார்ட் ஒர்க். அது வந்து உங்களை வந்து வேற லெவலுக்கு எடுத்துட்டு போவோம் அப்படின்ற ஒரு உதாரணம் அவர் தான். இந்தியன் கிரிக்கெட்டை வந்து டெவலப் பண்ணது அவர் தான். இப்போ நம்ம சொல்றோம் ஆஸ்திரேலியா மாதிரி ஒரு டாமினன்ஸ் இருக்கு இந்தியன் கிரிக்கெட்ல அப்படின்ட்டு. அவர் நிறைய பிளேயர்ஸை வந்து கிரியேட் பண்ணாரு. கேஎல் ராகுல், ஜடேஜா, இந்த பிளேயர்ஸ் எல்லாம் நிறைய டெவலப் பண்ணாரு. அவங்களோட நெக்ஸ்ட் லெவல் எடுத்துட்டு போனாரு. எம்எஸ் தோனி விட்டு போன பிறகு அந்த லெகசியை பக்காவா எடுத்துட்டு போனாரு டெஸ்ட் கிரிக்கெட்ல. ஸோ அவர் 2020ல அவரோட 2021ல அவரோட கேப்டன்சி போச்சு. அப்போ வந்து சொன்னாங்க இந்த மாதிரி 3 ஃபார்மேட்டுக்கு ஒரு கேப்டன் தான் இருக்கணும்ட்டு. அப்போ அதுக்கப்புறமா கேப்டன்சி போச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஆடினாரு. ஸோ இதுக்கப்புறம் 2020 வந்து ரிட்டையர் ஆயிட்டாரு. அவரோட காலகட்டம் பார்த்தீங்கன்னா 2011ல இருந்து இப்போ வரைக்கும் ஆல்மோஸ்ட் ஒரு 14 இயர்ஸ் டெஸ்ட் கெரியர் அண்ட் 123
ஆடியிருக்காரு. அதுல பார்த்தீங்கன்னா 930 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. செஞ்சுரி அண்ட் 33 அண்ட் 46 இவரோட ஆவரேஜ். ஸோ இதுதான் விராட் கோலி. அண்ட் விராட் கோலி கிட்ட இருந்து நம்ம ஒண்ணு கத்துக்கலாம். செல்ஃப் பிலீவ் அண்ட் ஹார்ட் ஒர்க். இது ரெண்டுமே இருந்தா நம்ம எந்த ஒரு இதுவா இருந்தாலும் ஒரு மோட்டிவேஷனோட நம்ம இருப்போம். அண்ட் செல்ஃப் பிலீஃப் அண்ட் ஹார்ட் ஒர்க் நம்மளோட வேற வேற லெவலுக்கு எடுத்துட்டு போவோம். ஸோ அதான் விராட் கிட்ட இருந்து நான் கத்துக்கிட்டது. விராட் கிட்ட இருந்து நீங்க என்ன இன்ஸ்பயர், அப்புறம் அவரோட கெரியரை பத்தி உங்களுக்கு ஏதாவது ஸ்பெஷல் மூமெண்ட் இருந்ததுன்னா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ லெட்ஸ் நம்ம தெரிஞ்சுப்போம். அண்ட் நம்ம வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. சரி, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. அண்ட் விராட்க்கு உங்களோட விஷஸ் தெரிவிக்கணும்னா அந்த கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ எவ்வளோ பேர் வந்து தெரிவிக்கலாம். அண்ட் விராட் கோலி கிட்ட இருந்து நீங்க ஏதாவது கத்துக்கிட்டீங்கன்னாலும் அந்த இது வந்து எனக்கு சொல்லுங்க. ஓகே, நீங்க என்ன அட்மையர் பண்ணீங்க விராட் கோலி கிட்ட இருந்து நான் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறோம். அண்ட் இது போல நிறைய கண்டென்ட்ஸ்லாம் நாங்கள் வந்து மேக் பண்ணுவோம். ஸோ இந்த சேனல் நீங்க வந்து லைக் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு சொல்லுங்க இந்த மாதிரி ஒரு சேனல் இருக்குன்ட்டு. ஸோ இந்த மாதிரி நிறைய கண்டென்ட்டோட உங்களை நான் வந்து என்டர்டெயின் பண்ணுறதுக்கு ரெடி நாங்க. ஸோ இதான் தட்ஸ் அபவுட் இட் கைஸ். விராட் கோலி ரிட்டையர்ஸ். அண்ட் இது ஒரு சேட் நியூஸ் தான். இந்தியா பாகிஸ்தான் போர் நடக்கும்போது இப்பதான் திடீர்னு போன வாரம் தான் பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மா ரிட்டையர் ஆனாரு. ஃபர்ஸ்ட் வந்து ரவிச்சந்திரன் அஸ்வின் ரிட்டையர் ஆனாரு. அதை பின்தொடர்ந்து அப்படியே ரோஹித் சர்மா வந்து திடீர்னு ஐபிஎல் போயிட்டு இருக்கும் போதே டெஸ்ட் கிரிக்கெட்ல இருந்து ரிட்டையர் ஆக போறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. திடீர்னு ஸ்குவாட் செலக்ட் பண்றதுக்கு கொஞ்ச நாள் தான் இருக்கு அப்படின்னு சொன்னோன்னு விராட் கோலி ரிட்டையர் ஆயிட்டாரு. ஸோ இந்த 3 லெஜெண்ட்ஸ் ரவிச்சந்திரன் அஸ்வின், விராட் கோலி, ரோஹித் சர்மா, அந்த 3 லெஜெண்ட்ஸை யாரெல்லாம் அதாவது ரீப்ளேஸ் பண்ணுவாங்க நீங்க நினைக்கிறீங்க? உங்க ஆன்சர்ஸை வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ யார் நெக்ஸ்ட் கேப்டன் இந்தியாவுக்கு? நிறைய தலைவலி இருக்கு, அதெல்லாம் செப்பரேட்டான ஒரு வீடியோல பேசுவோம் நம்ம. ஸோ தட்ஸ் அபவுட் இட் த வீடியோ. ஸோ நீங்க என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பாய் கைஸ்.